காவேரி விஜய் நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு கங்கா வந்துட்டு என்னடி பிரச்சனை அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அக்கா நேத்து நான் போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது அந்த வெண்ணிலா ரொம்ப திமிரா பேசியிருந்தாக்கா, அப்படி இருக்கும்போது அவ இப்படி பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லக்கா அப்படி சொல்லிட்டு காவேரி ரொம்ப எமோஷனலா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இந்த நேரத்துல திடீர்னு மயக்க போட்டு விழுந்துடுறாங்க. காவேரி என்னாச்சுடி, ஏந்திரிடி ஏந்திரி அப்படி சொல்லிட்டு கங்கா எழுப்புறாங்க. ஆனா காவேரி எந்திரிக்கவே இல்ல. அம்மா என்னாச்சுன்னு தெரியலமா, தண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட கேக்குறாங்க. உடனே சாரதா தண்ணி கொண்டு வந்து தெளிக்கிறாங்க. அப்பயும் காவேரி மயக்கமாவே இருக்கிறாங்க. சரி இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வண்டியை வர சொல்லுங்க, காவேரி ஹாஸ்பிட்டல் கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொன்னோடனே குமரன் வண்டியை ரெடி பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. அங்க போயிட்டு டாக்டர் என்னாச்சு தெரியல டாக்டர், திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா பாருங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பதட்டப்பட்டு சொல்றாங்க. உடனே பாக்குறாங்க. பார்த்துட்டு டாக்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்கும்போது, கன்சீவா இருக்கிற நேரத்துல கரெக்டா சாப்பிடறாங்க இல்லையான்னு கவனிக்க கூட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதும் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. கர்ப்பமா காவேரி இருக்கிறாளான்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம ஏற்கனவே ஒரு தடவையும் இப்படியே ஆச்சு, இது 2வது தடவை. இனிமேல் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க, நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் திட்டிட்டு போறாங்க. டாக்டர் இதுக்கு முன்னாடி யார் டாக்டர் காவேரி கூட்டு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவங்க ஹஸ்பண்ட் தான் கூட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. அவ்வளவோ அப்பனா காவேரி கன்சீவா இருக்கிறது விஜய்க்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் குமரனும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி கிட்ட போயிட்டு, ஏண்டி என்கிட்ட சொல்லாம மறைச்ச, ஏண்டி இதெல்லாம் சொன்னா நான் ஏதாவது வருத்தப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சியா, இப்படி உன்னை பாக்குற நிலைமையில நான் இருக்கேன் பாருடி, உங்க பாரு உன் புருஷன் என்னன்னா அங்க தலைமறைவா அழிஞ்சுகிட்டு இருக்காரு, இங்க நீயே கன்சீவா இருக்க, நான் என்னதான் பண்ணுவேன், அந்த பையன் கிட்ட கூட போக சொன்னேன் அப்பவும் நீ போகவே இல்லை, நீ போனாச்சும் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறாங்க சாரதா. ஒன்னும் அழாதம்மா, நீ வருத்தப்படுவேன் தான் உங்ககிட்ட சொல்லலாமா, விஜய் கூட நான் போகும்போது உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு சொல்லிதாம்மா நினைச்சேன், வெண்ணிலா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுன்னு நினைச்சேம்மா, ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனையா அவ சூசைட் பண்ணிக்குவான்னு கொஞ்சம் கூட நான் நினைக்கவே இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அழுகுறாங்க. கங்கா ஏண்டி எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி மறைச்சிட்டியேடி அப்படி சொல்றாங்க. குமரன் நீ ஒண்ணு கவலைப்படாத காவேரி, விஜய் இந்த இதுல இருந்து எப்படியாவது நம்ம வெளியில கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாங்க காவேரிக்கு. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.